அனைவருக்கும் வணக்கம். தை 1 தமிழர் திருநாள், தமிழர் புத்தாண்டு என்ற கருத்தை முன்னெடுத்து மாதம் ஒரு விழா. ஒவ்வொரு மாதமும் நம் பண்பாட்டை சார்ந்து, நம் அரசியல் புரிதலை சார்ந்து யாரை நாம் கொண்டாடுகின்றோம், எந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்பதை திரட்டி அந்தந்த மாதத்திற்கான ஒரு மாதத்தின் முதல் நாள் ஒரு விழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டு இதுவரை நடந்து கொண்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று சித்திரை திருவிழா. பலர் இதை புத்தாண்டு என்று சொல்லி பெருமைப்படுத்திக் கொண்டாலும் தமிழர்க்கென்று ஒரு நாள்காட்டி, தமிழர்க்கென்று ஒரு புத்தாண்டு, தமிழர்க்கென்று ஒரு நாள் என்று சொல்லுகின்ற நாள் தை 1. சித்திரை 1 அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். போற்றுதற்குரிய ஒரு வரலாறு, போற்றுதற்குரிய ஒரு செயல்பாடு, போற்றுதற்குரிய ஒரு ஆவணம் தயாரித்து நம் வருங்காலம் பயன்பெறுவதற்காக, நல்வாழ்விற்காக, ஒரு முன்னேற்றத்திற்காக தன் வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்து தன் வாழ்நாள் முழுவதும் கிடைத்த அனுபவங்கள் மற்றும் அறிவு ஆகியவற்றை திரட்டி உருவாக்கிய ஒரு ஆவணம். இவர் மட்டுமே உருவாக்கிய ஆவணம் அல்ல நமது அரசமைப்பு. அரசமைப்பு நிர்ணய சபை கொள்கை தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை ஆவணமாக மாற்ற ஒரு வரைவு குழு ஒன்றை தயாரித்து அதன் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்குள்ளே அந்த வரைவு குழுவிற்குள்ளே ஏகப்பட்ட அரசியல் பூசல்கள், பல்வேறு கருத்து மோதல்கள் ஆகியவைகளை சமாளித்துக் கொண்டு அரசமைப்பு நிர்ணய சபை கொடுத்த கொள்கை முடிவின் அடிப்படையில் ஒரு தக்கதிரு ஒரு ஆவணத்தை தயாரித்தர வேண்டும் என்ற முயற்சியில் வெற்றி கண்டவர் அம்பேத்கர். அதுவே இந்த நாடு இன்றளவும் ஒரு கட்டுக்கோப்போடு தன்னுடைய பல வகையான பன்முக அடையாளங்களை, வரலாறுகளை, பாரம்பரிய பண்பாடுகளினுடைய சுவடுகள் அழியாமல் காப்பாற்றப்பட்டு இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து வருவதற்கான ஒரு கேடமையாகவும் அதற்கு வருகின்ற சவால்களை நொறுக்குகின்ற ஒரு ஆயுதமாகவும் உருவாக்கப்பட்ட ஒரு ஆவணம் இந்திய அரசமைப்பு ஆவணம். இந்த ஆவணத்தை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே இதனுடைய கோட்பாடுகளை சிதைக்க வேண்டும் என்று கங்கணம் பற்றி கொண்டு செயல்பட்ட கூட்டம் மிகப்பெரிய கூட்டம். எண்ணிக்கையில், மக்கள் தொகை விகிதாச்சாரத்தில் எண்ணிக்கையில் மிகச் சிறந்த கூட்டம், மிக சிறிய கூட்டமானாலும் அது மிக கடுமையாக ஒரு முடிவான சில கொள்கை தீர்மானங்களோடு இதை எதிர்த்தே ஆக வேண்டும், இதை முறியடித்தே ஆட வேண்டும் என்று அன்று முதல் இன்று வரை முயற்சி செய்து இன்று ஓரளவு வெற்றி கண்டதாக பெருமிதம் அளிக்கின்ற ஒரு காலத்தில் நாம் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு, அதாவது மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை ஒரு புரட்டி போடுகின்ற ஒரு மேனிப்புலேஷன் என்று சொல்கிறோம், ஒரு மேனிப்புலேஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் அன் ஐடியா, அதாவது ரெப்ரசன்டேஷன், மக்களுடைய நாட்டினுடைய ஆளுகின்ற சபையினுடைய மக்களினுடைய கருத்துக்களான பிரதிநிதித்துவத்தை தனது புரட்டி போட்டு அதை தனக்கு சாதகமாக உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில் இன்று மைய நடுவண் அரசு முயற்சியில் இருக்கின்றன. இதை எதிர்த்து இது ஒட்டுமொத்த நாட்டிற்கு நல்லதல்ல என்ற கருத்தை முன்வைத்து தமிழ்நாடு அரசு ஒரு முயற்சியை முன்னெடுத்தது. இது தென்னகத்தின் பிரச்சனை அல்ல. கூட்டு இயக்கத்தில் வந்தவர்கள் தென் மாநிலத்து முதலமைச்சர்கள் மட்டுமல்ல, வடக்கிலும் பஞ்சாபில் இருந்தும் ஒரிசாவில் இருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் எங்கெல்லாம் தனக்கு பாதிப்பு ஏற்படும் என்று மக்கள் நம்பினார்களோ அந்த முதல்வர்களெல்லாம் இங்கு வந்தார்கள். இது ஆகையால் இது வெறும் தென்னாட்டுக்கும் வடநாட்டுக்கும் இருக்கின்ற ஒரு பிளவு மற்றும் பிரச்சனை அல்ல. தமிழ் சமூகம் எப்படியற்ற சமூகம்? யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா.
ஒவ்வொரு முறையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் அதை சொல்கிறோம், ஆழப்பதிய சொல்கிறோம், புரிந்து கொள்ளும் மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வரை அதை சொல்வோம். அதே போன்று வள்ளுவன் சொன்னது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வாம் செய்தொழில் வேற்றுமையாம். அதாவது இந்த எல்லை பகுதி என்று நாங்கள் காணவில்லை. மானிடம் பிறந்த நாள் முதல் இனி வருகின்ற காலங்கள் தொடர்ந்து மனித இனம் எங்கெங்கு இருக்கிறதோ அந்த மனித இனம் யாவும் ஒரு குடும்பம், ஓர் உறவு என்று சொல்லி மனித இனம் மட்டுமல்ல அதனுடைய தொடர்புடைய பிற உயிரினங்கள் கூட இதனை ஒத்த உறவுகள்தான் என்று சொல்லுகின்ற ஒரு பண்பாடை முன்வைத்தது தமிழீழ பண்பாடு மட்டுமே. திராவிடம் என்பது எங்கோ வந்து சேர்ந்து எங்கோ ஒரு வானத்திலிருந்து உதித்ததல்ல, எங்கோ பூமிக்கடியிலிருந்து உதித்ததும் அல்ல. வரலாறுகள் ஆய்வு செய்கின்ற பொழுது இந்திய மலைக்கு கீழே 2 கடல்களுக்கு நடுவே ஒரு கோப்பையை போல் ஒரு இனம் இருக்கின்றன. பல்வேறு அடையாளங்களோடு பல்வேறு பெயர்களோடு இது திகழ்ந்தாலும் இவை அனைத்தும் ஒரு அடையாளம் தாங்கிய ஒரு இனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்ற ஒரு தேடலில் உருவாக்கப்பட்ட சொல்தான் திராவிடம். அதனால் திராவிடம் எங்கே என்ற கேள்வி இங்கு இல்லை. இது திராவிடத்துக்கும் ஆரியத்துக்குமான ஒரு போர் அல்ல. தொகுதி சீரமைப்பு இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற ஒரு பிரச்சனை. அதனால்தான் அழைத்த மாத்திரத்தில் அத்தனை முதல்வர்கள் நேற்று வரை தெற்கினுடைய பிரச்சனை வேறு, எங்களுடைய பிரச்சனை வேறு என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களெல்லாம், தெற்கை உதறி தள்ளுகின்றவர்கள் எல்லாம், தெற்கை பற்றி அதிகமாக கவனம் செலுத்தாத மாநிலங்கள் எல்லாம் இன்று புறப்பட்டு ஓடி வந்தன. ஒன்றை நீங்கள் நன்றாக கவனித்திருக்க வேண்டும். இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னால ஒரு வீடியோ ஒன்று வந்தது. அமித்ஷா பேசுகிறார், அதை தமிழிலே ஒரு மொழிபெயர்க்கிறார். உடனடியாக திடீர்னு அவர் சொல்லும் போது அண்ணாமலை ஏழில் எழுந்து ஓடி வந்து இதுதான் அவர் சொன்னதுன்னு சொல்கிறார். என்ன சொல்றாங்க? அமித்ஷா சொன்ன செய்தியை மொழிபெயர்ப்பாளர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் மாநிலங்களுக்கோ தன் மாநிலத்திற்கோ அல்லது தென் மாநிலங்களுக்கோ பிரதிநிதித்துவம் குறையாது, எல்லாருக்கும் கிடைத்தது போல் சரியாக கிடைக்கும் அப்படின்றது மொழிபெயர்ப்பாளர் சொல்கிறார். உடனே இது அண்ணாமலை ஓடி வந்து அப்படிலாம் அவர் சொல்லலை, இது நாடாளுமன்றத்தில் அவங்க தெளிவாக சொன்னாங்க. தெளிவாக சொன்னது ப்ரோரேட்டா பேசிஸ்ல நாங்கள் வந்து தீர்மானிப்போம், ப்ரோரேட்டா பேசிஸ்ல உங்களுக்கு குறையாது அப்படின்றாங்க. அப்போ ப்ரோரேட்டா என்ன? ப்ரொபோர்ஷனேட் ரேஷியோ. மக்கள் தொகை உங்களுக்கு எவ்வளவு இருக்குதோ அதுக்கு ஏற்றாற் போலதான் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இன்னொரு செய்தி உண்டு, மக்கள் தொகை கட்டுப்பாடு, மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு கொள்கை முடிவை நடுவண் அரசு கொண்டு வருகிறது. கொண்டு வரும்போது என்ன, எப்போ கொண்டு வராங்க? எமர்ஜென்சி காலத்துல, நெருக்கடி காலத்துல வந்து இப்படி ஒரு ப்ரொபோர்ஷனை கொண்டு வராங்க. எல்லா மாநிலங்களும் திணிக்கப்பட்டது. பல மாநிலங்கள் இது காங்கிரஸ் கொண்டு வந்தது என்று சொல்லி அதை நிராகரித்தனர். அன்றைய தேதியில் காங்கிரஸோடு தமிழ்நாடும் முரண்பட்டு கொண்டுதான் இருந்தது, தீவிரமாக முரண்பட்டு கொண்டிருந்தது. அங்க நடந்தது போல பிரச்சனைகள் அதிகமாக இல்லை. வீட்டுக்குள்ள வந்து பொதுமக்கள் மீத தாக்குதலை ராணுவமோ போலீஸோ செய்யவில்லை. ஆனாலும் கூட இங்கு பாதிக்கப்பட்டார்கள். அனைத்து மாநில தலைவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். காங்கிரசுக்கும் தமிழ்நாட்டுக்கு உண்மையான ஒரு மிகப்பெரிய போர் என்று நேரடியாக சொல்லாம ஒரு பூசல் நிச்சயமாக நிலவுகின்ற காலத்துல அன்று இருந்த தமிழக அரசு என்ன செய்தது? இதனுடைய மக்கள் தொகை கட்டுப்பாட்டை பற்றிய கொள்கை முடிவுகள், இதனுடைய ஆதாரங்களை ஆராய்ந்தது. அதை ஆராய்ந்த பிறகு என்ன சொன்னாங்க? ஆமா, இவன் காங்கிரஸ் சொன்னாலும் சரி, நம்ம எதிர்க்கின்றவர்கள் சொன்னாலும் சரி, இதுல ஏதோ ஒன்று இருக்கு. நிச்சயமாக இதை கட்டுப்படுத்துவதால் ஒரு பொருளாதார முன்னேற்றத்துல ஒரு சாதனையை படைக்க முடியும், இதில் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை கண்டுகொண்டு அதை செயல்படுத்த ஆரம்பித்தார். எத்தனையோ ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்ல 2 குழந்தைகளுக்கு மேல இருந்தாக இது கிடையாது. 2வது குழந்தைகளுக்கு கவர்மெண்ட்டுக்கான ஃபேமிலி பென்ஷன் வரும்போதோ பல சலுகைகள் வந்து கிடைக்காது. தொடர்ச்சியான ஒரு விளம்பரங்கள்,
நாம் ஒருவர் நமக்கு இருவர் போய் ஒரு குடும்பம் ஒரு வாரிசுன்ற வரைக்கும் போய் மாறி மாறி அதனுடைய பிரச்சாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதே போன்று பல மாநிலங்கள் அதனுடைய நியாயத்தன்மையை ஏற்றுக்கொண்டு அதை முழு மனதாக நிறைவேற்றி கொண்டிருந்தது. ஆனால் சில மாநிலங்கள் மட்டும் அதை நிச்சயமாக நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று பிடிவாதமாக புறந்தள்ளியது. அப்படி புறந்தள்ளிய மாநிலங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்புல அவங்க இன்னைக்கு அவங்களோட எண்ணிக்கை அதிகமாக போச்சு. இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் 1 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பி பிரதிநிதித்துவப்படுத்துவாரு. யூபியில் போனால் 30 லட்சம் பேருக்கு ஒருத்தருக்கு. காரணம் என்ன? அந்த 30 லட்சம் பேரும் எப்படி வந்தார்கள்? அது ஒரு போட்டியை, ஒரு முடிவினை நாடு முழுவதுமாக ஆழ்த்திவிட்டு அதை செயல்படுத்த விட்டு அதை சில பேர் மட்டும் அந்த ஆட்டத்திலேயே இறங்காமல் அந்த விளைவாக ஏற்பட்ட சில நிகழ்வுகள், சில சூழ்நிலைகள் அதை இன்று சாதகமாக வைத்துக்கொண்டு விகிதாச்சார அடிப்படையில் நாங்கள் தொகுதியை சீரமைப்போம், உங்கள் பிரதிநிதித்துவத்தை நிர்ணயிப்போம் என்று சொல்கின்ற இடத்தில் வருகின்ற பொழுதுதான் நாங்கள் நிச்சயமாக ஒரு ஆய்வுபூர்வமாக எடுக்கப்பட்ட தமிழ் மக்கள் எடுத்த ஒரு நிலைப்பாடுதான் இதை எதிர்க்க வேண்டும் என்று. இன்னமும் கூட டீலிமிட்டேஷன் என்பது காலத்தின் தேவை. ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் படி சொல்ல போனாங்க, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் அது கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. லா இஸ் டைனமிக், அதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். சீரமைப்புகளை எங்குமே நாங்கள் கூடாது என்று சொல்லி அதை நிரந்தரமாக அது மறுக்கின்ற ஒரு போக்கில் நாங்கள் செல்லவில்லை. ஆனால் இதை தமிழ்நாடு முன்வைப்பது ஃபேர் டீலிமிட்டேஷன், ஒரு நியாயமான ஒரு பிரதிநிதித்துவத்திற்கான ஒரு நியாயமான வழிமுறைகளை கொண்ட ஒரு தொகுதி சீரமைப்பு தான் வேண்டும் என்று கேட்கிறோம். அதற்காக தான் தென்னகத்தை கடந்து பல மாநிலத்து முதல்வர்கள், பல மாநில அரசுகள், பல மாநிலத்தில் இருக்கின்ற அரசுகள் நேரடியாக வராத இடத்துல எதிர்கட்சிகள் வந்தன. ஒரு பெரிய தேசிய இயக்கமாகவும் இது உருவாகி நின்றிருக்கிறது. ஒரு தேசிய பிரச்சனையை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறைகளும் இந்த தமிழ்நாடு இந்த நாட்டிற்காக காட்டிக் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மாதிரியான ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் யார் கூட்டி இருக்கணும்? டீலிமிட்டேஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னால பிரைம் மினிஸ்டர் கூட்டி இருக்கணும். அதை செய்ய தவறினார். இதை பற்றி எந்த விவாதமும் இல்லாமல் தன்னிடம் இருக்கின்ற தரவுகளை வைத்துக் கொண்டு ஒரு வெளிப்படுத்துதலை கொண்டு வந்தார்கள். இது தவறு, நீங்கள் இவ்வாறுதான் செய்ய வேண்டும் என்று செய்தார்கள். கிட்டத்தட்ட 7-9 மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் இதில் வந்தார்கள். மொத்தம் பார்த்த கணக்கெடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3 பங்கு மாநிலங்கள் இந்தியாவில் இந்த டீலிமிட்டேஷனை, இந்த இருக்கின்ற முறைகளை மறுத்து ஒரு நியாயமான ஒரு பங்கீடு வேண்டும் என்ற ஒரு கருத்தியலோடு ஒரு செயல்படும் ஒரு செயலாக்கத்தை தொடங்கியிருக்கிறார்கள். டீலிமிட்டேஷன்ஸ் ஒரு பக்கம் இருக்க, இந்த பிரதிநிதித்துவத்தினுடைய பிரச்சனை ஆழம் எங்கெங்கெல்லாம் போகும், ஏன் டீலிமிட்டேஷன்ஸ் இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையாக அமைகிறது என்று சொன்னா 2 தேர்தலுக்கு, நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஏற்பட்ட முடிவுகளை நீங்க பார்க்கலாம். பல சட்ட சீர்திருத்தங்கள் விவாதங்கள் இல்லாமல் அதை நிறைவேற்றிக் கொண்டு போனது. எதிர்கட்சிகளுடைய பேச்சும் அவர்களுடைய கருத்துகளும் அவர் மாநிலத்தினுடைய கருத்துகளும் செவிசாய்க்காத அளவுக்கு ஒரு அறுதி பெரும்பான்மையில் முந்தைய அரசு முடிவெடுத்து நடந்து கொண்டிருந்தன. இப்போது சமீபமாக நடந்த தேர்தலில் அதற்கு ஒரு தடை ஏற்பட்டது. மக்களுடைய தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் சற்று கூடுதலான பிறகு பல சட்டங்கள் அங்கே அவர்களுக்கு நிறைவேற்றப்படுவதிலே ஒரு தடை ஏற்படுகின்ற அந்த காலகட்டத்தில் இந்த ப்ரொபோர்ஷனேட் ப்ரோரேட்டா கான்ஸ்டிடியூஷனல் டீலிமிட்டேஷனை பற்றி அவங்க கொண்டு வருகிறார்கள். ஆகையால் இந்த பிரச்சனை நமது பண்பாட்டு ரீதியோடு பேசுகின்ற இந்த திருவிழாவில் பேசியிருக்க வேண்டும் என்பதென்ற ஒரு நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழா வந்திருந்து சிறப்பித்தவர்கள், கருத்துரையாற்றியவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவேற்றேன். தேங்க்யூ சார். இந்த விழாவோட கீ பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக நாங்கள் வைக்கிறது என்னன்னா, தமிழர் புத்தாண்டு தை 1ங்க.
சித்திரை ஒண்ணுலாம் கிடையாது, அதெல்லாம் நீங்க கொண்டாடிக்கோங்க. எங்க ஆபீஸ், எங்க அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் தை 1 தான் தமிழ் புத்தாண்டு. சித்திரை 1 நீங்க கொண்டாடுறீங்கன்னா கொண்டாடிக்கோங்க. எங்களுக்கு வந்து எங்ககிட்ட வந்து ஹாப்பி தமிழ் நியூஸ் டே அதெல்லாம் சொல்லாது. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட். அடுத்ததா வந்து ஒருத்தர் 2 பேர் பேசிட்டு போனாங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தமிழ்நாடு மட்டும் கத்திக்கிட்டே இருக்கு. எங்களோட வாய்ஸை நீங்க ஒரு முறை கூட நீங்க கேட்கலன்னா நாங்க கத்ததான் செய்வோம். இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி வந்து தமிழ்நாடு மட்டும் கத்துனது கிடையாது. இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டிக்கு வந்தவங்க யாருன்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா மிஸ்டர் பினராயி விஜயன் அவர்கள், அடுத்து தெலுங்கானாவோட சிஎம் ரேவந்த் ரெட்டி அவர்கள், அடுத்து பஞ்சாபோட சிஎம் பகவந்த் மன் அவர்கள், அது மட்டும் இல்லாம மற்ற மாநிலத்தோட டெபுட்டி சிஎம்மும் வந்தாங்க. அதாவது அதுல முக்கியமான மாநிலம் வந்து கர்நாடகாவோட டெபுட்டி சிஎம், அதாவது காங்கிரஸ் கட்சியில இருக்கிற டெபுட்டி சிஎம் D.K. சிவகுமார் அவர்களும் வந்திருந்தாங்க இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி. மார்ச் 22, 2025 நடந்த இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டிக்கு. அது மட்டும் இல்லாம அப்போசிஷன் லீடர் ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ், மற்ற மாநிலத்தோட எதிர்கட்சி தலைவர்கள் ஆந்திரால இருந்தும் வந்திருந்தாங்க, ஒரிசால இருந்தும் வந்திருந்தாங்க. நிறைய ஏன் சவுத்து நார்த்துன்னு பேசுறீங்க, நார்த்ல இருக்கிற நிறைய மாநிலத்துல இருந்து கூட தான் இதுக்கு வந்து பேசியிருந்தாங்க. ஆங்கிலத்துல சொல்லணும்னா, திஸ் இஸ் நாட் அ வார் பிட்வீன் சவுத் அண்ட் த நார்த், வி வாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். இதுதான் எங்க கருத்து. நாங்க வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா பண்றோம், நாங்க நார்த்ல கண்டுக்கிறது அதெல்லாம் கிடையாது. நார்த்ல இருக்கிற சில மாநிலங்கள் கூட நாங்க என்ன சொல்றோம் அப்படின்ற எங்களோட கருத்துக்கும் அவங்க வந்து ஒத்து வராங்க. எங்களோட அடுத்த கருத்து என்னன்னா, நீங்க கொண்டு வந்த பாலிசி தான் பாப்புலேஷன் கண்ட்ரோல். இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் நீங்க கொண்டு வந்த பாலிசியை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்ல, நீங்க மேல இருந்து கீழே பாக்குறீங்கல்ல நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோமா இல்லையான்னு. உங்க கூடவே இருக்கிற மாநிலம்லாம் ஏங்க பண்ணல, அதை முதல்ல பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம டீலிமிட்டேஷன்